தீபாவளி நெருங்கிருச்சு இல்லைங்களா? தீபாவளினாவே பட்டாசு, இனிப்புகள் தான். இனிப்புகளுக்கு சில விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இனிப்புகள் வந்து இப்போது நம்ம நிறைய ஒரு 75% எடுத்துக்குவோம். வீட்டிலலாம் செய்கிறது கிடையாது. பாக்கெட்டில் அடைச்சி வச்ச இனிப்புகளை தான் வாங்கி சாப்பிட்றோம். அந்த பாக்கெட்டில் அடைச்சி வைக்கிற இனிப்புகளுக்கு சில விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அந்த கடைகள். அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த பாக்கெட் மேலே அந்த லைசன்ஸோட நம்பர், அந்த சீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும். அதே மாதிரி அந்த இனிப்புகளுக்கு உண்டான தகுதி தரம் அதுக்கான அனுமதி வாங்கியிருக்கணும் ஃபுட் கார்ப்பரேஷன்கிட்ட. அதே மாதிரி பால் பொருட்கள் அந்த இனிப்புகளை வந்து தனி கவரில் போட்டு மற்ற இனிப்புகள் பால் பொருட்கள் அல்லாத இனிப்புகளை ஒரு கவர்லேயும் பால் பொருட்கள் உள்ள இனிப்புகளை ஒரு கவர்லேயும் போட்டு மிக சுத்தமாக, அதாவது இந்த கேப்பெல்லாம் போட்டுக்குவாங்க இல்லைங்களா பிளாஸ்டிக் கவரில், அந்த மாதிரி கேப் போடணும். கையுறை அணிஞ்சிட்டு தான், வெறும் கையில் எடுக்காமல் கையுறை அணிஞ்சிட்டு நம்ம செய்கிறாங்களா அந்த இனிப்பு பலகார கடையில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்ப்பாங்க. இது விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியது லைசன்ஸு, அனுமதி இருக்கா, தரம் இருக்கா, ஐஎஸ்ஐ தரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட அது ஒரு தர சான்றிதழ் கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபுட்டு செக் பண்ணுற அதிகாரிகள் அந்த கடைக்கு போயிட்டு அந்த பாக்கெட்டெல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களா, கையுறை அணிஞ்சிருக்காங்களா, இந்த தலைக்கு மேலே ஹெட்டு இல்லை போடுற அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் அணிஞ்சு சுத்தமான முறையில் தயாரிக்கிறாங்களான்றதை பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.